ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? காலை வணக்கம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு சுண்டைக்காய், தக்காளி, கீரை எல்லாம் இருக்குது, எடுத்துடலாம் வாங்க. வணக்கம். பாருங்க சுண்டைக்காய் எப்படி இருக்குது பாருங்க, கொத்து கொத்தா. சின்ன செடி தான், கொத்து கொத்தா இருக்குது. நம்ம பறிச்சிடலாம் இப்போ. கத்திரி எடுத்துன்னு வரல. பாருங்க இவ்வளோ சுண்டைக்காய் கிடச்சிது. ஒரே ஒரு செடி தான் வச்சுருக்குறேன் சுண்டைக்காய். இன்னொரு செடி இருக்குது, அது இப்போ தான் பூ எடுக்குது. இது போதும் காரக்குழம்புக்கு. பாருங்க இப்போ கத்திரிக்காய் அறுத்துக்கலாம். கத்திரிக்காய் பாருங்கள் எப்படி இருக்குது, வெள்ளை கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய். இது போன மாதிரி அறக்கலை, அதனால் இந்த மாதிரி அறுத்துடலாம். இதை பாருங்கள் நிறைய இருக்கும், இதெல்லாம் பாருங்கள் நிறைய இருக்குது பாருங்கள். இது பச்சை கத்திரிக்காயிலே வேரி கத்திரிக்காய் பாருங்கள் எப்படி இருக்குது. இது உஜ்ஜாலா கத்திரிக்காயில் வாடாமல்லி கலர். இது வெள்ளை கத்திரிக்காய் பாருங்கள் எப்படி இருக்குது. இது பச்சை கத்திரிக்காய், வெறி கத்திரிக்காய். இந்த பக்கம் இந்த 3 கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய், இந்த ஊதா கலர் கத்திரிக்காய், இது 3 அந்த பக்கம். முள் கத்திரிக்காய், அந்த உஜ்ஜாலா கத்திரிக்காய் அந்த பக்கம். அது போன வாரம் அறுத்தேன். இந்த வாரம் போன வாரம் இந்த பக்கம் அறக்கலை, அதுதான் இப்போ அறக்கிறேன். இப்போ அவரைக்காய் இருக்குது பாருங்கள், அவரைக்காய் அறுத்துடலாம். கொடி அவரை, இது கொடி அவரையிலையா நாட்டு அவரை பாருங்கள். இது இந்த அதான் வாடாமல்லி கலர் கத்திரிக்காய். இது வந்து அவரைக்காய், பச்சை கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய். இந்த பக்கம்லாம் அறுத்துட்டோம் இந்த காய். அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இப்போ வந்து பிரண்டை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எல்லாம் பிரண்டை. இது வந்து இது வந்து பிரண்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் பிரண்டை எப்படி படர்ந்து இருக்கு பாருங்கள். நீங்களும் அந்தமாரி பரண்டை வளர்த்து துவையல் அரிங்க, நல்லது. கால் வலிக்கெல்லாம் நல்லது. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதை அரைச்சா காமிச்சிருக்கிறேன். அதுமாரி நீங்களாம் பார்த்துட்டு செய்யுங்க. இது போதும் பாருங்க. சப்போட்டா மரம்லாம் எப்படி கொத்து கொத்தா பூ வச்சிருக்கு பாருங்க. பூ பிஞ்சி எல்லாம் நிறைய இருக்குது. சப்போட்டா மரம். இந்த பூ எடுக்கிறது அப்படியே காய் பிடிச்சதுன்னா மரமே தாங்காது. சின்ன மரம் தான் பாருங்க. ஒரு பேக்கில் தான் வச்சுருக்கேன். இந்த பேக்கில் தான் வச்சுருக்கேன். நல்லா படர்ந்து இருக்குது பாருங்கள் எப்படி மரம். இது வந்து கொய்யாக்காய் மரம். கொய்யாக்காய்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். கொய்யாக்காய்லாம் நிறைய இருக்குது கொத்து கொத்தா.
இது லெமன் மரம். இந்த சைடில் ஒரு லெமன் மரம் தான் அது. அண்ணாண்ட ஒரு லெமன் மரம் இருக்குது, அதுதான் நிறைய காய்க்கும் எனக்கு. இப்படி கொத்து கொத்தாக ஆசையாக இருக்குது மரத்தை பார்க்கும் போதே. அப்படியே ஒரு முத்தம் கொடுக்கணும் மிளகுது. சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி. இது நம்மளது கீழே இருக்கிற முருங்கை மரம் எப்படி காய் இருக்குது பாருங்கள். அறுக்கணும், நான் அறுக்கலை. இதெல்லாம் மூக்குத்தி அவரை. மூக்குத்தி அவரை பறிச்சிடலாம் இப்போது. பாருங்கள் நிறைய இருக்குது இங்கெல்லாம். ஒரே ஒரு செடி தான் இந்த வாட்டர் கேனில் மட்டும் வச்சுருக்கிறேன். கட் பண்ணிக்கலாம் இப்போது. பாருங்க எப்படி இருக்குது பாருங்க, ஒரே ஒரு செடியில். விதை நட போகிறேன் நான். அதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் கூட. பாருங்க பால் வந்து இதில் வெள்ளையாக பால் வருது. இது பொரியல் பண்ணலாம், சாம்பார் வைக்கலாம், கூட்டு பண்ணலாம், நல்லாயிருக்கும் மூக்குத்தி அவரை. இவ்வளோதான். இது 4வது அறுவடை தக்காளி. பாருங்கள் எவ்வளோ இருக்குது. போன வாரம் எங்கள் பெரிய பேரெல்லாம் வந்தாங்க, அவங்களாம் அறுத்துட்டு போனாங்க. இன்றைக்கி ஸ்கூலுக்கு போய்க்கிறாங்க, அதனால் வர முடியாது. நான் காலையிலேயே அறுக்கிறேன் இன்றைக்கி. சமையலுக்கு தக்காளி இல்லை, அதனால தான் கட் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். எனக்கு ஆடி மாதம் தான் தக்காளி கொடுக்கல, கவலையாக ஆகிப்போச்சு. ஆள் உயரம் வளர்ந்தது, தக்காளியாக கொடுக்கல ஆடி மாதம் நட்டது. இது வந்து மார்கழி மாதம் நட்டேன் நான். இப்போது எனக்கு தக்காளி நிறைய கொடுத்துட்டு இருக்குது. 4வது அறுவடை இது. சைடில் அறுத்துக்கலாம். 2 சைடில் வச்சுருக்கிறேன், மொத்தமாக ஒரே இடம் வைக்கல நான். செடியெலாம் காஞ்சிக்கின்னு வருது, அவ்வளோதான். காய்ச்சி முடிச்சிச்சு இல்லையா. இன்னும் இருக்கிற காயெல்லாம் பயிர்த்துச்சுனாக்கா செடி பிடிங்கி போட்டு வேறு எதனா செடி வைக்கலாம். அதுதான் பாருங்கள் இவ்வளோ செடி தக்காளி. சிறுக்கீரை அதெல்லாம் வந்து சிறுக்கீரை இந்த சைடு இந்த சைடெல்லாம். இப்போ சிறுக்கீரை நம்ம இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறோம், அதனால தான் எடுக்கிறேன். எடுத்துன்னு போயிட்டு பொரியல் பண்ணலாம், தேங்காய் போட்டு பொரிச்சோம்னா சூப்பராக இருக்கும். இந்தமாரி கீரைலாம் வரைச்சி நீங்கள் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத நம்ம இயற்கையாக விளைய வச்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அதில் ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்குது. இந்தமாரி பயிர் வச்சு சாப்பிட்றதுனால நம்மளே விளைய வச்சு நம்மளே சாப்பிட்றமேனு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட். எப்படி இருக்குது பாருங்கள் கீரை. நல்லா இலசான கீரையாக நம்ம சாப்பிட்லாம். நம்ம கடையில் வாங்கி பண்ணோம்னா கொஞ்சம் முத்தி போயிருக்கும், ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கீரை. இது போதும் இன்றைக்கி பொரியல். எங்களுக்கு இதே ஜாஸ்தி. 6 பேர் இருக்கோம், 6 பேருக்கும் எங்களுக்கு இதே ஜாஸ்தி. இப்போ இன்றைக்கி கனகாமரம் பறிச்சிடலாம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை எடுத்தது கனகாமரம் பறிக்கலை. இன்றைக்கி விழாக்கிழமை, இன்றைக்கி பறிச்சிடுறேன். அன்றைக்கி மொட்டை இருந்தது, இன்றைக்கி நல்லா பூத்துடுச்சு, அதனால தான் பறிக்கிறேன். இது சாயந்தரமாக நான் நித்திய மல்லி பறித்து அது கூட கலந்து கட்டி வச்சோம்னா, நம்ம நித்திய மல்லி பறித்து கனகாமரமும் இதுவும் கலந்து வச்சு கட்டி தலையில் வச்சாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது போல் வச்சேனாக்கா. கனகாமரமும் நித்திய மல்லியும் கலந்து கட்டி வச்சேனாக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுமாரி நீங்களாம் செடி வைங்க, மாடியில் பூத்தோட்டம், காய்கறி தோட்டம், கீரை தோட்டம் எல்லாம் வைங்க. வச்சு பாருங்கள், உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் பறந்து போயிடும் இனிமேலாம் இருக்க சொல்ல. நான் மேலே வந்தேனாவே காலையில் ஒரு தாட்டி வந்துடுவேன். டீ போட்டு எடுத்துக்கின்னு மேலே வந்துடுவேன். ஒரு சுற்றி சுற்றி பார்த்துட்டு தான் நான் என்ன எதுனா வேலை இருந்தால் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்க இது பட் ரோஸு. இது தூதுவளை, முடக்கத்தான், இதெல்லாம் மிளகா செடி 2த்துலேயும் நல்லா வருது. இதெல்லாம் வெண்டை செடி நல்லா வருது. காயாக இருக்க சொல்ல நான் எடுத்து போடுறேன். இது இல்லாமல் இது வந்து ஸ்டார் ஆப்பிளு, ஸ்டார் பழம். ஸ்டார் பழம் செடியிலே நான் மிளகா செடி நட்டு விட்டேன். அதுவும் நல்லா வருது. இது பாருங்க இது வந்து துளக்க சாமந்தி. நிறைய பெருசு பெருசாக இப்போ ரொம்ப பூத்து அடைஞ்சிருச்சு. சின்ன சின்னதாகிடுச்சு பூ. பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. சின்ன சின்னதாக இருந்தாலும் அழகாக இருக்குது. இதில் கொஞ்சம் பறிச்சிடலாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை சாமிக்கு வைக்கலாம். அதனால தான் பறிக்கிறேன். இன்னைக்கு உள்ள அறுவடை இது. என்னென்னு சொல்கிறேன் பார்த்துக்குங்க. இது வந்து பிரண்டை. இன்னைக்கு துவையல் அரைக்க போகிறேன். தக்காளி எல்லாம் 1½ கிலோவுக்கு மேலே இருக்கும். இது வந்து அவரைக்காய், மூக்குத்தி அவரை. இது சுண்டைக்காய். பூ பாருங்கள், கனகாம்பரம், ரோஸு, துளுக்க சாமந்தி. இது சிறுக்கீரை. இது வந்து அவரைக்காய் அறுத்துட்டு செடியிலே காஞ்சிடும். அது விதைக்கி. இது வந்து இந்த வாடாமல்லி கலர் கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய். இவ்வளோ தான் இன்றைக்கி அறுவடை. இன்றைக்கி வந்து நான் முள் கத்திரிக்காய் அறுக்கலை. நான் ஞாயிற்றுக்கிழமை அறுத்தது இன்னும் கொஞ்சம் இருக்குது வீட்டில். அதனால நான் அறுக்கலை. இந்த 2 கத்திரிக்காய் மட்டும் 3 கத்திரிக்காய் மட்டும் அறுத்து இருக்கிறேன். இவ்வளோ தான் இன்றைக்கி அறுவடை. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் இந்த பாட்டிக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பார்க்குறீங்களா கண்ணே, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. வணக்கம்.